இந்த தஸ்னைவ்ஸுங்கிற அந்த மெரின் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் அவர் வந்து வேலை பார்க்குறாரு. அந்த கான்ட்ராக்ட் மூலிமா நம்ம அரியன்கோனுடைய கான்ட்ராக்ட் ஆர்பார் பழைய ஆர்பாருக்குள்ளே நடக்குது. அந்த இதில் வந்து அவர் வேலை பார்த்துருக்கிறாரு. நேற்று ஒரு 7:30 மணிக்கு ஃபோன் வந்திருக்கு, இப்படி இறந்து போயிட்டாருன்னு அவங்களுடைய மனைவிக்கு. அவங்க வந்து என்னென்னு கேட்க சொல்ல, எந்த விதமான சேஃப்டி உபகரணம் எதுவுமே இல்லாமல் ஆர்பாருக்குள்ளே பணிபுரிகிறவர் இறந்துருக்கிறாரு. 24 மணி நேரம் ஆகிட்டு இது வரைக்கும் அந்த அவர் வேலை பார்த்த நிர்வாகமும் சரி, அந்த ஆர்பாருக்குள்ளே கான்ட்ராக்ட் எடுத்த அரியன்கோவும் இதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் பண்ணலை. இப்போ ஸ்டேஷனில் கூப்பிட்டு இவங்களை வச்சு பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டு 1.5 மணி நேரம் ஆகிட்டு இன்னும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலை. இவர் இப்போ இறந்த தோழருக்கு சந்தன்ராஜுக்கு வந்து ஒரு சரியான நீதி கிடைக்காத வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவருடைய பாடியை வந்து நிச்சயம் வாங்க மாட்டோம். இதை அரசு வந்து கண்டிப்பான முறையில் தலையிடணும். இப்போ அந்த சகோதரியை பாருங்கள், அவங்களுக்கு வயசு வந்து ரொம்ப கம்மி. இறந்தவருக்கு வெறும் 32 வயசு தான். அவர் வந்து உண்மையிலுமே சேஃப்டி உபகரணம் போட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக பொழைச்சிருப்பாரு. அப்போ இந்த அரசும் ஆர்பார் நிர்வாகத்துடைய எவ்வளோ மெத்தனமான போக்கு பாருங்கள். ஒரு லேபர்ஸை வந்து உள்ள வேலைக்கு எடுக்கிற நீங்கள் இப்போ நார்மலாக ஒருத்தங்க ஆர்பாருக்குள்ளே போயிட முடியுமா? அப்போ அவ்வளோ செக்யூரிட்டியாக இருக்கிற இந்த ஆர்பார் இந்தியாவிலே இப்போ ஒரு 10வது இடத்துக்குள்ளே இருக்கிற ஆர்பாருக்குள்ளே வேலை பார்க்குற லேபர்ஸுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இல்லாமல் இன்றைக்கி ஒரு 32 வயசு உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் இறந்துருக்கான். அவனுக்கு நீதி கிடைக்கிறதுக்காண்டி நான் காலையிலேருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். யார் வரல, யார் வந்து என்ன பிரச்சனை என்னன்னு ஒரு எதுவும் கேட்கல. சாதாரண மக்களுடைய உயிருங்கிறது இங்கே வந்து ஒரு அற்பமாக எகத்தாளமாக தான் போய்கிட்டு இருக்கு. இதை இந்த அரசு தலையிட்டு கண்டிப்பான முறையில் சகோதரிக்கு நீதி கிடைக்கணும். குறிப்பாக சகோதரனுடைய இழப்பு 32 வயசு பையன், அந்த சின்ன பிள்ளைகளை பாருங்க, அது பிள்ளைக்கு 1.5 வயசு 2 வயசு தான் இருக்கும். அப்போ இந்த சகோதரிக்கு ஆர்பாருடைய அலட்சிய போக்கு தான் இது. அதனால இந்த ஆர்பாருக்குள்ள துறைமுகத்துக்குள்ள சகோதரிக்கு ஒரு வேலையை கொடுக்கணும். சகோதரருடைய மரித்த தோழருடைய வயசை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு உரிய நிவாரண நிதி கொடுக்கணும். 50 லட்ச ரூபா நிவாரண நிதி கண்டிப்பான முறையில் இந்த இறந்த சகோதரனுடைய மனைவி பேர்லையோ இல்லை 2 பிள்ளைங்க பேரில் பணத்தை நீங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும். அரசு தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணாமல் இந்த பாடியை நாங்கள் வாங்குறதா இல்லை. அதை நாங்கள் தெளிவாக தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு உயிர் பேருக்கு பாதுகாப்பு இல்லாமல் வேலைக்கு வந்தவன், வேலைக்கு வந்து குடும்பத்தை காப்பாற்றுற நிலையில் இருக்கிறவனுடைய குடும்பம் இன்னைக்கு நடுத்தருக்கு வந்துட்டு இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டேஷன்ல பேச்சுவார்த்தை இன்னும் முடிவுக்கு வரல. 1.5 மணி நேரமா உட்காந்துருக்கோம். ஸ்டேஷன்ல பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அரியன்கோ நிர்வாகம் சொல்லி எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கை கழுவிட்டு எப்படியெல்லாம் இவங்க கை கழுவிக்கிட்டு போலான்னு பார்க்காங்களோ அதை தான் பார்க்காங்களே தவிர, செத்தவனுக்கு ஒரு நீதி, ஒரு மனசாட்சியின்படி என்ன செய்யணுங்கிற அந்த சிந்தனையும் அந்த கான்செப்டே இங்கே கிடையாது. ரூல்ஸ் படி இப்போ அந்த அரியன்கோ நிர்வாகம் ரூல்ஸ் படி இந்த பழையாறு பார்க்குள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் கொடுத்துருந்தா, ஒரு இன்சூரன்ஸ் பிஎஃப் கிடையாதுன்னு ஒரு இன்சூரன்ஸ் போடலை. இப்போ இறந்துருந்தா நாங்கள் எதுக்கு இப்படி நீதிக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம்? ஒரு மனிதனுடைய உயிர் பேருக்கு இன்னைக்கு பிழைப்புக்கு வழி இல்லை சகோதரிக்கு. அப்போ இன்சூரன்ஸும் பண்ணலை. ஒரு அரசு நிர்வாகத்துக்குள்ள ஒருத்தன் வேலைக்கு போனால் ஒரு சாதாரண லேபர் கமிஷன்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமா? ஒரு ஆர்பார் நிர்வாகம் சும்மா கிடையாது, ஒரு கலெக்டருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கலெக்டரில் கண்ட்ரோலில் இருக்கிற இந்த ஆர்பாருக்குள்ளே நடந்த வேலையில் வேலை பார்க்குற சாதாரண லேபருக்கு இன்சூரன்ஸுக்கு போடலை. ஒன்றுமே